ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா மீதமான இட்லி வச்சு இட்லி மஞ்சூரியன் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இட்லியை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இட்லியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் மீதமான இட்லி வந்து 2 வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தனியாய் தூள், 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா கறி மசாலா தூள் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தனியாய் தூள் கரம் மசாலா அப்படி இல்லைனாக்கா ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எந்த ஃப்ளேவர் சேர்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் எந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணாலுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சோயா சாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீதமான அந்த இட்லியை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொரிச்சு எடுத்துடணும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு ப்ரௌன் ஷேப்ஸ் கலரில் வந்து வரணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா 2 தடவை வந்து நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். 2வது தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்லியை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இட்லி வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா குடமிளகா கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி பொடிசாக வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஒரு கால்வாசி. அடுத்து ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோம்பு வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதக்கணும்னாக்கா தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வதங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் உப்பு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம், வாசனைக்காக. ஸோ உங்களுக்கு வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோயா சாஸு, கறி மசாலா தூள், அதுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியாய் தூள், இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கலரிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி சேர்த்துக்கலாம். வந்து ஏன்னா வந்து மசாலா வந்து தீஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நல்லா வந்து நம்ம வந்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மசாலா அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து போகிறதுக்காக கொதிக்க வைக்கிறோம். ஸோ ஒரு கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீதமான இட்லி வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இட்லியை வந்து சேர்த்துட்டுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பக்கத்துலேயே இருந்து நல்லா நம்ம வந்து கிளறி விட வேண்டியது தான். ஸோ 2-3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்க மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இட்லியில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து தொட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு பசங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலுமே நம்ம சாப்பிட்லாம். வெறும் இட்லியை கூட நம்ம பொரிச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா பசங்க வந்து சாப்பிடுவாங்க, டேஸ்டியாக தான் இருக்கும் நம்ம பொரிச்சு கொடுக்கும்பொழுது. அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம இட்லி மஞ்சூரியனாக செஞ்சுட்டு வந்து இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பொரிச்சு எடுத்தால் வந்து குடமிளகாயை வந்து நம்ம இதில் வந்து கடைசியாக வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.